அனைவருக்கும் வணக்கங்கள். குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். காலை வணக்கம். இன்றைக்கி தமிழ் மாத பிறப்பு புரட்டாசி மாதம். ஒரு அற்புதமான ஒரு மாதம். பெரிய பெரிய மகான்கள்லாம் பிறந்த ஒரு மாதம். இந்த மாதம் முழுவதும் உங்களுக்கு சிறந்தது ஒரு மாதமாக அமைவதற்காக எல்லாம் வல்ல இறைவனை வேண்டிக் கொள்கின்றேன். ஒரு சின்ன குட்டி பதிவு தான். காலையிலே உங்களை சந்தித்து விட வேண்டும் என்ற ஒரு ஆவலில் வலைத்தள நண்பர்கள் அனைவருக்குமே குட் மார்னிங். 1987 சுமால் ஃபார்மர்ஸ் FAO சீரியல் ஃபுட் அண்ட் ஆர்கனைசேஷன், அந்த கூட்டுறவுன்னு சொல்லுவோம்ல, அது மாதிரி இது சுமால் ஃபார்மர்ஸ், விவசாயிகள், உணவுப் பொருட்கள், விவசாய தொழில்கள், அதை முன்னிலைப்படுத்தி நினைவுறுத்தக்கூடிய வகையில் வெளியிடப்பட்ட ஒரு நாணயம். 1987 கல்கட்டா மிண்டு, 87 மும்பை மிண்டு, 87 கொல்கட்டா மிண்டு. ஃபஸ்ட்டு ஹைதராபாத்து, அடுத்து மும்பை, அடுத்து கொல்கட்டா. கொல்கட்டா வந்து கொஞ்சம் ரேர் காயின், 750 rupees அதோட ரேட்டு. இது வந்து மும்பை வந்து ஸ்கேர் தான், 150 ரூபா. ஹைதராபாத் வந்து ஸ்கேர் தான், 200 ரூபா. மூணு சேர்ந்து மின்ட்டு வந்து ஹைதராபாத் மின்ட்டு வந்து உங்களுக்கு தெளிவாக தெரியும். கையில் எடுத்து பார்ப்போம். தெரியுதா நண்பர்களே? ஹைதராபாத் 1987 கீழே வந்து 5 ஸ்டாரு. ஒரு ஸ்டார் தான், 5 விளிம்புகள் இருக்கும் இதில். ஹைதராபாத் மின்ட்டு. இது மும்பை மின்ட்டு. இது கொல்கட்டா மின்ட்டு. கீழே எந்த மின்ட்டுமே இருக்காது. இந்த நாணயம் வெளிவந்து 38 வருஷம் ஆகுது. 87, 88, 89, 90, அதில் ஒரு 4 வருஷமாக. இந்த பக்கம் 2020 அடுத்த 4 வருஷமாக, 8 வருஷமாக, இடையில ஒரு 30 வருஷம். 2000, 2010, 2020 மொத்தம் 38 வருஷம் ஆகுது இந்த நாணயம் வெளிவந்து. இன்றைக்கி இந்த அளவுக்கு ஓரளவுக்கு உங்களுக்கு நல்ல கண்டிஷனாகவே கொடுத்துருக்கேன். காயின்களை பாருங்கள். இது வந்து 1 ரூபி காயின் தான். இது வந்து இந்த புறம் சுமால் ஃபார்மர்ஸ் காயின். இது வந்து 1 ரூபி காயின். ரேட் எவ்வளோ சொன்னேன்? 200, 150, 350, இது 750, 1100 ரூபா ஆச்சு. $1050 1100 750, 900, 1100 பாதி போட்டாலும் 550 ஆச்சு. நீங்கள் 500 மட்டும் கொடுத்தாலும் போதும், சிப்பிங் சார்ஜ் நானே போட்டு கொடுவேன். அப்போ காயினோட ரேட்டு 450 தான். ஈச் 450 தான். ஈச் இல்லை, ஒரு காயினும் இல்லை, 3 காயின் சேர்ந்து வந்து செட்டே 450 தான். என்னோடய ரேட்டு 1100 வலைத்தளத்தில். அதில் பாதி 550. நீங்கள் 500 எடுத்தால் போதும், சிப்பிங் சார்ஜும் தர வேண்டாம், நானே போட்டு அனுப்பிச்சிடுவேன். அப்போ நாணயத்தின் விலை 450. 450 இந்த ஒரு காயினே வாங்க முடியாது. ஒரு காயின் 750 ஆகும். இது ஒரு செட் காயின் கிடைக்க மாட்டேங்குது. அதாவது கோல்டு ஒரு 38 வருஷத்துக்கு முந்தியுள்ள ஒரு கமாமினிட்டி காயின்ஸு இப்போ கிடைக்க மாட்டேங்குது. அப்படி கிடைச்சாலும் நிறைய ஹைதராபாத்து கிடைக்குது, மும்பை கிடைக்குது, கொல்கட்டா கிடைக்க மாட்டேங்குது. இது ஏதோ அதிசயமாக ஒரு செட்டு கிடச்சிருச்சு. மற்றபடி சும்மா இந்த எனக்கு ஒரு 10 காயின், இது ஒரு ஹைதராபாத்தில் 10 காயின் கொடுங்க சார் அப்படின்னா எனக்கு 100 ரூபா ரேட்டு போட்டு இங்கே கொடுத்தாலே போதும். மும்பையில் ஒரு 10 காயின் கொடுங்க, 100 ரூபா போட்டு கொடுத்தாலே போதும். இந்த மாதிரி ஒரு செட்டு சேர்க்கையில் வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதனால் இப்போவும் விலை உங்களுக்கு ரொம்ப குறைச்சி தான் கொடுத்துருக்கேன். 500 rupees அனுப்பிச்சா போதும், ஷிப்பிங் சார்ஜ் வேண்டாம். ஒரு செட்டு அனுப்பிச்சி விட்ருவேன். நன்றி. அக்ரி எக்ஸ்போ 95 மும்பை மிண்டு ரேர் காயின். இதோட ரேட்டு வந்து 850 ரூபா. 850 ரூபா ஒரு நாணயத்தினோட ரேட்டு. பாதி 425 ரூபா. நீங்கள் 400 ரூபா அனுப்புனா போதும், சிப்பிங் சார்ஜ் வேண்டாம், நானே போட்டு கொடுத்து விட்ருவேன். எல்லாம் சேர்த்து வாங்கினா ரொம்ப சந்தோஷம். ஒரே சிப்பிங் சார்ஜ் ஆயிரும். ஒரே ஒரு நாணயம் தான் இருக்குது. ரேர் கேட்டகரி கிடைக்க மாட்டேங்குது.
வெறும் 400 தான் சிப்பிங் சார்ஜை சேர்த்து நீங்கள் தனியாக அனுப்பணும். அதுக்கு ஒரு 50 ரூபாய் கழிச்சுனா 350 ரூபா விடும். காயின் நல்ல குட் கண்டிஷனான காயின், 2 ருபீஸ் காயின். ஒரே ஒரு ரூபா ஸ்டார் மிண்டு இல்லை ஸ்டார் நோட்டு சக்திகாந்தாஸ் கையெழுத்து போட்டது ஒரு அதிசயமாக ஒரு ரூபாத்தாள் கிடச்சிச்சு. யூஎன்சி தாள் அதான் கொஞ்சம் கசங்கி இருக்க தவிர யூஎன்சி மக்கள் புழக்கத்துக்கெல்லாம் போகலை. இதனோட ரேட் வந்து 300 ரூபா. ஒரே ஒரு தாள் தான் ஸ்டார் நோட்டு, ஒரு ரூபாத்தாள். ஒரு தாள் வந்து 300 ரூபா. ஒரே ஒரு எரர் காயின், முன்னால் வந்து இந்த 1 இருக்காது. ரூபாய்க்கு கீழே 2018 ஹைதராபாத் மின்ட்டு இந்த 1 இருக்காது. 1 வந்து இருந்துலாம் அழியலை, பிரிண்டே கிடையாது. 1ங்கிற பிரிண்ட்டு கிடையாது. ஏன்னா இந்த பக்கம் இந்தியாவின் தேசிய சின்னத்தில் வந்து ஃபுல்லாக எரர் ஆகி அந்த உருவம் தான் இருக்கே தவிர உள்ளே வந்து எந்த வரிகளுமோ காளை மாடோ இந்த பக்கம் என்ன இருக்கும் குதிரையோ நடுவில் அசோக சின்னமோ எதுவுமே இதில் தெரியாது. ஃபுல் அண்ட் ஃபுல்லு பிளாங்காக இருக்கும். பக்கா எரர் காயின். இந்த பக்கம் 1ங்கிற எழுத்து இருக்காது. சென்ட்ரல் ஃபுல்லாகவே 1ன்னு எழுத்து இருக்காது. இருந்து அழிந்திருந்தால் உங்களுக்கு தெரிஞ்சிடும். இது ஃபுல்லாகவே எப்படி காமிச்சாலும் உள்ள 1 இல்லை. அதாவது ஒரு எரர் காயின். வெறும் 100 ரூபா தான் போட்டிருக்கேன். வேணுங்க வாங்கிக்கோங்க. குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த நாணயத்தில் உங்களுக்கு ஒரு விரிவான வரலாறோடு சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.